முதலமைச்சர் அந்த பேருந்துல வராரு, உடனே இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் முதலமைச்சர் பேருந்தில் பயணிக்க கூடாதா, ஏன் முதல்வர் நீங்க வந்து கவர்மெண்ட் பஸ்ல போக கூடாதா, இதெல்லாம் ஒரு செய்தியா? இது செய்திதான். உங்களுடைய ஆட்சியில் எத்தனை முதலமைச்சர் அரசு பேருந்துகளில் ஏறி நின்று துணிச்சலோடு மக்களை சந்தித்தார்கள்? யாருங்க நீங்க களத்துல நின்று ரோட் ஷோ நடத்துறீங்க? லட்சக்கணக்கு செலவு, போட்டிருக்க துணிக்கே லட்சக்கணக்குல, வர்ற வண்டிக்கு கோடி கணக்குல, ஆளை திரட்டிட்டு வர்றதுக்கு லட்சக்கணக்குல, எல்லாம் வந்து ஒரு மனுஷன் ரோட் ஷோ 8 முறை வந்து ஒரே ஒரு அரசு பேருந்தில் ஏறி டோட்டல் க்ளோஸ் செய்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். எந்த தைரியத்தில் தெரியுமா? போய் கேக்குறாருங்க ஒருத்தவங்க கிட்ட, அம்மா டெய்லி இந்த பஸ்ல தான் வரீங்களான்னு கேக்குறாரு. அந்த கேள்வி பெரிய கேள்வி கிடையாது. அம்மா நீங்க பஸ்ல டிக்கெட் எடுக்காம தானே வரீங்க, அது பெரிய கேள்வி கிடையாது. என்ன வேலை பார்க்கறீங்க? கம்பெனிக்கு போயிட்டு வரோம் சார், அது பெரிய கேள்வி கிடையாது. இதை யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஏன் அவர் தன்னிகரில்லா முதல்வர் தெரியுமா? அடுத்த கேள்வி கேட்கிறாரு, கட்டணமில்லா பேருந்துன்றதுனால இந்த டிரைவர் கண்டக்டர்லாம் கொஞ்சம் சுயமரியாதை இல்லாம நடத்துறாங்கன்னு அங்கங்க பிரச்சனை வருதுல்ல, அதுக்காக மகளிர் கிட்ட கேட்கிறாரு, ஏதாவது நடத்துனர் உங்களை வேறு விதமாக நடத்துகிறார்களா? காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், திருநர் சகோதரிகளுடைய சுயமரியாதை, விடியல் பயண திட்டம், இது எல்லாம் என்னங்கய்யா அப்படின்னு கேட்கிற நிலைமையிலதான் ஒன்றிய அரசு இருக்கு. ஒன்றிய அரசுக்கு நம்ம பரிதாபத்தோடு சொல்லுகிறோம், அவங்கள பார்த்து ஒரு பச்சாதாபத்தோடு சொல்லுகிறோம். அருமை ஒன்றிய அரசே, பிஜேபி அரசே, பிரதமர் மோடி அவர்களே, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, நிர்மலா சீதாராமன் அவர்களே, ஒன்றிய அரசை திறம்பட நடத்த வேண்டும் என்று கொஞ்சோண்டு உங்களுக்கு அக்கறை இருந்தா கூட நீங்கள் டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் போய் பாடம் கற்காதீர்கள். தமிழ்நாட்டுக்கு வந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக் கொடுப்பதற்கு எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. பெரியார் என்று சொல்லுவதற்கான துணிச்சலை பெற்ற முதலமைச்சர் என்ற நன்றி உணர்வோடு, நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்று கழக அரசினுடைய சாதனைகளை விளக்கும் இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பகுதி செயலாளர் அண்ணன் எஸ் முரளி அவர்களே, இந்த நிகழ்வில் வருகை தந்து எங்களை போன்ற இளையவர்களுக்கு மட்டுமல்ல, ஏதாவது ஒரு சூழலில் சுயநலத்தின் காரணமாக வேறு கலர் பொதிந்த கொடியை தூக்கலாமா என்று கனவிலும் ஒருவரும் நினைக்க முடியாத அளவிற்கு கருப்பு சிவப்பு கொடி தாங்கிதான் நீங்கள் நிற்க வேண்டும் என்பதை மேடைதோறும் முழங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், என்னாலும் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும், நீங்க எல்லாருமே பர்வீன் அம்மா கிட்ட உங்களுடைய பேச்சாற்றலை பார்த்து வியந்திருப்பீங்க. உலக நாடுகளில் அவர் செல்லாத நாடு என்னன்னு பட்டியல் எடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் உலக நாடுகள் முழுவதும் அவருடைய கல்வியால், தமிழால் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உங்கள் எல்லோருக்கும் அவரை பற்றி தெரிய வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, பல பேருக்கு பாராட்ட மனசே வராது. ஐயோ பாராட்டிட்டோம்னா நம்ம ஆயுசு குறைஞ்சிருமான்லாம் பயப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் மனதின் அடியாழத்திலிருந்து அவர் வயது ஒத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவரோடு இளையவர்களாக இருந்தாலும் சரி, பாராட்டி மகிழக்கூடிய பண்பை பெற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அம்மா முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும், நான் நிகழ்ச்சிக்காக அண்ணன் பேசிய போது ஒருவருடைய பெயரை சொன்ன உடனேயே நான் நேர்மையாக ஒத்துக்கொள்கிறேன், கொஞ்சம் என் குரல் உள்ள போச்சு. அதற்கு அண்ணன் சொன்ன வார்த்தை, அந்த பதில் என்னன்னா, சங்கிகளை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கவர் தாமா பேச வராரு என்று சொன்னார். கருப்பு சட்டையோடு மதிவதனி சங்கிகளை அடிப்பது அவர்களுக்கு வழக்கமான ஒன்று. ஆனால் அவர்களுடைய தோற்றத்திலேயே நின்று ஆரியத்தை தோளுரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை, இந்த நிகழ்ச்சியை, இது மட்டுமல்ல, நான் நிறைய கூட்டத்துல, குறிப்பாக சென்னை இந்த கிழக்கு மாவட்டத்துக்கு வருகிற போது ஒரு விஷயத்த ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, முன் வரிசையில அண்ணனுங்கெல்லாம் வழக்கம் போல உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா எந்த வரிசையில் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அமைச்சருடைய பெயரை சொல்லுகிற போது பெண்கள் அப்படியே உற்சாகமா ஒரு சத்தம் போடுவாங்க.
இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இது எல்லாமே எங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்குன்னு கேட்டா, பொம்பளை பிள்ளைலாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னப்ப, நீங்க வாங்க, உங்க அறிவை வளர்த்துக்கங்க, இந்த கூட்டத்தெல்லாம் கேட்டீங்கன்னா தான் நீங்க 4 பேரை நறுக்குன்னு கேள்வி கேட்க முடியும்னு நம்மை பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்த இயக்கம் திராவிடர் இயக்கம், தலைவர் தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு சினிமா பட டைலாக் சொன்னா நீங்க கத்துறது இல்ல, சினிமா நடிகரே இந்த மேடையில் இருந்தாலும் நீங்க அமைச்சருக்கு தான் கத்துவீங்க. அதற்கு காரணம், அதற்கு ஒரே ஒரு காரணம், திராவிடம் என்ற இந்த சித்தாந்தம் பெண்களுக்காக உழைத்திருக்கிறது, உழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பறைசாற்றி இருக்கிறோம். அப்படி உங்களுடைய அன்பை, எங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய, நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். என்னோடு எங்கள் கழக தோழர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த மேடை ஒரு விசித்திரமான மேடைலாம் சொல்ல மாட்டேன், எந்த விசித்திரமும் இல்லை. காரணம், நான் ஆதாரத்தோடு வந்தேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அண்ணன் நடத்துற நிகழ்ச்சியில கூட்டம் எந்த அளவு இருக்கோ அதை விட இதை மக்கள் அதிகம் பேர், லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிடாதா, நாளைக்கே ஏதாவது பண்ணிட முடியாதான்னு பல பேர் எதிர்கட்சியில இருக்கிறவங்க உட்கார்ந்து இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனவே ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், மதிவதனையும் ஐயா சுகிசிவமும் ஒரே மேடையில் அமரலாமா? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்பதை கொள்கையாக முழங்கிய தந்தை பெரியாரின் கொள்கையை ஏந்தி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யக்கூடிய மதிவதனையும், சமயத்தின் மீது நம்பிக்கை கொண்டு ஆன்மீக சொற்பொழிவுகளை நாள்தோறும் நாடெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சுகிசிவமும் ஒரே மேடையில் அமர்ந்து ஒரே கருத்தை பேச முடியுமா என்று கேள்வி கேட்டால், என் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய அறிவு பெட்டகம். இந்த நூலை வெளியிட்டது குன்றக்குடி அடிகளாருடைய தொண்டர்கள் இல்லை, தோழர்கள் இல்லை, திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் வெளியிட்ட நூல். இந்த புத்தகத்தினுடைய முகப்பு படம் தந்தை பெரியாரும் ஐயா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களும். திரு என்பதிலேயே நம்பிக்கை இல்லாத தந்தை பெரியார் குன்றக்குடி அடிகளாரை ஒரு இடத்தில் கூட தவத்திரு என்று அழைக்காமல் இருந்ததே கிடையாது. அதனால்தான் அவர் பெரியார். ஐயா சொல்றாரு, என் நம்பிக்கை எனக்கு, அவர்கள் நம்பிக்கை